என்ன பொண்டாட்டி அப்படி சொல்லக்கூடாதுண்ணே. வீட்டுல கஞ்சி கிடைக்காது மாப்பிள்ளைகளா கேட்க மாட்டீங்க. கட்டின உடனே தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கும். புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கட்டது. புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி குடும்ப பொறுப்பை கட்டின உடனே கடைசி வரைக்கும் கூட இருக்கும். அப்பாட்டி இடையில வரும், அப்புறம் இடையில போகும், அப்புறம் இடையில போயிடும். அதனால பொண்டாட்டி வாழ்க, அப்பாட்டி ஒளிக. ஓகே அப்படி சொல்றாரு. உட்காந்து ஆரம்பிச்சியா? அவசரத்தை பொண்டாட்டி ஆத்திரத்துக்கு அப்பாட்டி. பல நாள் மணி சோறு சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு வெளியூர் போனா ஹோட்டல் கடை சாப்பிடுவோம். அது மாதிரி நினைச்சு 2 வண்டி ஓட்டுவோம். ஒரு வண்டிக்கு ஒரு ஸ்டெப்னி இருக்கு. நம்மளுக்கு இல்ல இருந்தாட்டி என்ன அப்படி சொல்ல ஒரு ஸ்டெப்னா பரவாயில்ல. மாசத்துக்கு ஒரு ஸ்டெப்னியா வச்சிருக்காங்க. ஒண்ணும் செய்ய முடியல. எத்தனை பேர் மரத்தை குடிக்க போறாங்க நாடகாரங்க? ஒண்ணும் செய்ய முடியல, ஒண்ணும் சொல்ல முடியாது. பொண்டாட்டி வாழட்டும், அப்பாட்டி வாழட்டும். மாசத்துக்கு ஒரு கைவி என்கிட்ட ஓடுறது வண்டி. பொண்டாட்டியும் வாழ்க, அப்பாட்டியும் வாழ்க, பொண்டாட்டியும் வாழ்க, அப்பாட்டியும் வாழ்க, பொண்டாட்டியை வச்சிருந்து அப்பாட்டியை சேர்த்திருக்க பொன்னிய வாழ்களுக்கும் வணக்கம். பொண்டாட்டியை வச்சிருந்து அப்பாட்டியை சேர்த்திருக்க பொன்னிய வாழ்களுக்கு வணக்கம். எங்கள் வணக்கமே, அன்பு வணக்கமே, எங்கள் வணக்கமே, உங்கள் வணக்கமே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்கார், வெல்கம். ஐயாம 4 பேருக்கும் கொடுக்குறேன். வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன். காலையில ஊர்ல இருப்பாங்க சம்பளம். நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட் வாங்க வாழைப்பழம் பேர் சம்பளம். இப்ப சீசன் மாம்பழம் சப்போட்டா. சப்போட்டாவா? ஓ சப்போட்டா வியாபாரம்யா. சப்போட்டாவா? சில ஊர்ல நாடத்தை பாருங்க 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆமா, கருவார் வெட்டினா தமிழ்நாடு ஊரா தெரியும். சரி, எப்படி மிகப்பெரிய நாடக கலைஞர்கள் ஜாம்பவான்கள் இருந்த ஊரு. அதுக்காக தான் இன்னைக்கு சரியா 8 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருக்கோம். 8 மணியா? வாணியா நல்லா பாருங்க. உன் வாட்ச் சரியில்லைண்ணே. உள்ள பக்கிற இடத்துல ஓடி உன் வாட்சை கொடு. சரி, மனுஷனே வந்துட்டேன். என் வாட்சில் 8 தானே ஓடுது. எல்லா வாட்சும் 8 மணிக்கு திருப்புங்க. அப்படி அடிச்சு விடலாம். ஆமா, அப்பதான் ஊர் நம்ம ஊர் தங்கமான ஊரு. நீங்க எல்லாம் பாக்குற வாட்சுனே, நான் பாக்குற வாட்ச் ஒரே வாட்ச். என்ன வாட்ச்? இழுச்ச வாட்ச் தான். அது கிடைக்கிறது பெரும்பாடு. சில ஊர் நாடகம் ஆரம்பிச்சா நடுவு கொச்சை கைத்த கட்டிடுவாங்க. எப்படி தெரியுமா? இங்க கொச்சை எதுவும் நடக்கக்கூடாது, கொச்சையா பேசக்கூடாது, செஞ்சுக்கலாம், தொழில் பண்ணிக்கலாம். அவங்க பண்ணக்கூடாதுன்னா கொச்சை கைத்த கட்டி தனித்தனியா உட்கார வைப்பாரு. நம்ம ஊர் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. திருவிழா முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்சு தப்பு தட்டால நடக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண என்ன காரணம்? என்ன அவங்க சூடா இருந்தா நாடகம் சூடா இருக்கும். 12 மணிக்கெல்லாம் கிண்ணு இருக்கணும். என்னது நாடகம்
அவங்க சரி அவங்களுக்கு தான் நம்ம செய்ய முடியும். கூட்டி போய் குளிக்க விட்டா கூட்டி வர முடியும். முடிஞ்சது கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்கு இருந்தா நீங்களே சரி பண்ணிக்கங்க, உங்களுக்கு இருந்தா நீங்களே சரி பண்ணிக்கங்க, எனக்கு இருந்தா நானே சரி பண்ணிக்கிறேன். கூட்டத்துக்குள்ள கையை கால நீட்டுங்க, உங்க கையும் உங்க வேலை எல்லாம் நீட்டிங்க. தயவு செஞ்சு கூட்டத்துக்குள்ள யாரும் வரல மட்டும் நோண்டி விட்டாதீங்க. பெரிய வெள்ளமாய் போயிருந்தேன். சின்ன குழந்தைல பாருங்க மண்ணில் வரல விட்டு விளையாட்டு இருப்பாங்க. திடீர்னு மூக்குல சிறந்த மூக்குல வரல விட்டுருவாங்க. அவங்க தெரியாம விடுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க விடுவா பாருங்க. இந்த பொடி பொருள் கொடுத்தா கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. இப்படி ஒரு அள்ளி உங்கள்கிட்ட ஒரு உதறு 4 பேருக்கு அவிச்சு போயிடும், உங்கள்கிட்ட ஒரு உதறு 8 பேருக்கு புகஞ்சு போயிடும். அப்புறம் இங்கிட்டு இருக்கிற தொடாக்க 4 குத்து குத்துவாங்க. கை குத்து புருட்டாக்க ஊத்துவாங்க. அது என்ன குத்து? கை குத்து. நீங்கள கூடத்துக்குள்ள குத்தி கிடந்தா அப்ப இங்க நாங்க ஊத்துறோம்னு போயிடும். மங்கட்டி 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 டப்பா குத்து போடுங்க. இடம் இருந்தா கழுதுப்புங்க, இல்லாட்டி இல்ல கார்பரேஷன் தொட்டியால சாக்கடையா கக்குசா இடம் இருந்தா கழுதுப்புங்க. இல்லாட்டி 12 மணிக்கு மேல பப்பளக்கான் வாய்ப்படுத்த தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாயில போட்டு பஞ்சாயத்து பண்ணிடாதீங்க. பீடி செட்டு குடிங்க. இடம் இருந்தா கீழே ஒரு உங்க கையில பிடிச்சுங்க. பீடி செட்டு மட்டும். ஏன்னா நேத்து போட உள்ள பெரிய பஞ்சாயத்துனே அப்ப நான் சாட்டை குமரிக்கிட்டு இருக்கேன். நடுக்கூடத்துல பெரிய மனுஷன் சுட்ட பத்த வச்சுட்டாரு. சாதாரண சுட்டான். ஆத்தாடி எத்தனை தண்டி என்னது சுட்டு யானை மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல கொஞ்சம் பேர் புது மாப்பிள்ள முடிஞ்சா கல்யாணம். நாளை வந்து ஆர்வ கொள்ளாங்க, டவுசர் போடல, சட்டியும் போடல. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. பப்புனா சாடி முடிச்சு உள்ள போயிட்டான். கையில முடிச்சுட்டு தூங்குறாரு. என்னத்த சுருட்ட அது தகத்தகன்னு கொல்லிக்கட்ட மாதிரி புகஞ்சுட்டு இருக்கு. இவரும் தூங்குறாரு, புது மாப்பிள்ளையும் தூங்குறாரு. புது மாப்பிள்ள காலத்துக்கு இங்கிட்டு போட, இவருக்கு எடுத்துக்கு அங்கிட்டு போட, கடைசியில் இவர் சுட்டு அவர் சுட்டுல பட்டு கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டாங்க. மாவு கட்டு போடுற அளவுக்கு புண்ணாய் போச்சு. அதே போல் இல்லாமல் அமைதி காத்து நாடுகளை கண்டுபிடிப்பார் கேட்டுக்கொண்டு உங்க அனைவரையும் வருக அன்போடு வரவேற்கின்றோம். பேர் அன்புமிக்க பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடாக்கள ரசிகர்களே, காலையில காடு சென்று மாலையில குடி திரும்பி இம்மண்ணையும் மாநிலங்களாக மாற்றக்கூடிய விவசாய தோழர்களே, உயர்திரு காவல்துறை சாய்பாளர்களே மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களே, ஊர் பெரிய நலம் நாட்டாமை மற்றும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு பண்ணிய குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருக்கு எல்லாம் முன்னாடி வாங்கப்பா. அப்படியா முன்னாடி பண்ணி விடுறேன். நானு டாக்டர் தான், மாட்டாஸ்பத்திரி வேலை வந்துட்டு தான் இருக்கேன். நீங்க நிக்கிறது எனக்கு வலிக்குது, வாங்க. எதனா வாஸ்து சரியில்லை செய்வன் செஞ்சிருக்காங்க. ஏன்னா நீங்க நிக்கிறது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் பாக்குறது தான் நாடகம். அமைதியா இருந்து நடத்த பாருங்க. நன்றி, அன்பு, வணக்கம். உன்னை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒழுக்கமா உட்கார் போய். நீ வந்துட்டியா மகாபிரபு? நீ ஒரு ஆள் போதும் நாடகத்துக்கு எடுத்துருக்கு. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். வீடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கோளும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடு ஏழை மனத முகத்தை காணும் போது இன்பம். பேராசையால வந்த துன்பம் சுய நடத்தின பிள்ளை, பேராசையால வந்த துன்பம் சுய நடத்தின பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் மாறும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர்களே, வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர்களே. உலகில் பிரிவு மாறி உண்மை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
பாடமாத்தை என்றும் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அப்படி இருக்கணும்னே. கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகம் அந்த காலம். இந்த பாட்டுக்கு சினிமாவில் 65 பேர் உட்காந்து வாசிச்சிருக்காங்க. 3 பேர் பாடும்போது நம்ம இருக்கிறது 5 பேர். நம்ம தான் பாடணும், நம்ம தான் வாசிக்கலாம். ஏன்னா அது நிழல், இது நிஜம், இதுதான் உண்மை. அது போய் அது தரையில தான் பார்க்க முடியும், இதை நேரடியா பார்க்கலாம். என்ன குற்றம்னாலும் நேரடியா சொல்லிடுவாங்க. சிலவத்துக்கு நல்லா பாடினா பிடிக்கும்னே, சிலவத்துக்கு நல்லா பேசினா பிடிக்கும், சிலவத்துக்கு நல்லா வேஷம் போட்டு பிடிக்கும், சிலவத்துக்கு நல்லா துணி மட்டும் தான் பிடிக்கும், சிலவத்துக்கு ஒண்ணுமே பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஒண்ணுமே பிடிக்காது. யாராவது 2 பேர் எங்கேயாவது தூங்குவாங்க பாருங்க. அந்த தூங்குறவங்க காலையில போய் டீ கடையில சொல்லுவாங்க, நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். விளம்பரம் பட்டா சவுண்டுக்குள்ள நாடகம். நானும் ஆர்வ குழந்தை வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பாக்குறேன் 15 பேர் உட்காந்து நாடகம் பாக்குறாரு. அந்த 15 பேர் யாரு தெரியுமா? மைச்சர் போடுறவங்க 5 பேர், கோயில் பூசாரிக்கு 5 பேர், சரி காலையில காசு கொடுக்கறவங்க 5 பேர், சரி இந்த 15 பேர் தான் இருந்தாங்க. சரி வந்தது வந்துட்டேன் மெட்ராஸுக்கு, நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து பார்த்தா மொத்தமே 2 மைக்கு தான் இருக்கு. உங்க 4 பேருக்கு சேர்த்து ஒரு மைக்கு, எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மைக்கு. வெளியில வந்து பார்த்தா வால்யூம் கம்மியா இருந்துச்சு. அண்ணே ஏத்தன என்ன ஒரே வார்த்தை தான், புறத்தையும் ஏத்திட்டாரு. டாடா ஏசியில நாடகம் முடிஞ்சு போச்சு. கடைசியில தலைவர் முன்ன போட்டு வந்தான். மாதிரி இல்லாம நம்ம ஊர் தங்கமான ஊரு, சரி கருவாருக்குலாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஆட்டணும். அவங்க எல்லாம் பூ நம்மளாம் நாறு மாறி. அன்னைக்கு அவங்க வாங்கி வச்ச பேரு தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் போய் எங்க போனாலும் கருவார் ரொட்டியா இருக்கும்பா அப்படிங்கிற பேரு நம்ம வாங்கினது இல்ல. முன்னோர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. அவங்களை வச்சு நம்மளும் ஏதோ போய் பகுத்த வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேற வழி இல்ல. ஏன்னா அந்த காலத்துல தான் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலம். இன்னைக்கு எல்லாம் முதல்ல மாமியாருக்கு மருமகளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். எங்க பார்த்தாலும் குடும்பத்துல பெரிய பஞ்சாயத்து. மகளிர் மன்றத்துக்கு போயிருது இல்ல, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. சரி பார்த்தா மருமக முந்திட்டா, மாமியார கொள்றதுக்கு மீன் குழம்புல விஷம் கலந்துட்டான். ஏன் மீன் குழம்புல விஷம் கலந்தா? அப்பதான் வாட வெளியே தெரியாது. மீன் குழம்புல விஷம் கலந்தது மருமக, சாய வெட்டியது மாமியா. செத்தது யாரு தெரியுமா? மருமக தான் செத்தா. மீன் குழம்புல விஷம் கலந்தது மருமக, சாய வெட்டியது மாமியா. ஏன் மருமக செத்தா? மீன் குழம்புல விஷம் கலந்த பேசாம இருக்க வேண்டியதானே? ஏன் ஆர்வ கோளாறுல பூ பாக்குறா? நக்கி பார்த்து நம்ம செத்து போயிட்டா. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, தன்வினை தன்னை சுடும். நம்மளுக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்படக்கூடாது. இப்படியே நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கணும். ஏன்னா இரவுனா பகல், வரவுனா செலவு, நல்லதுனா கெட்டது, பிறப்புனா இறப்பு. ஒரு மனுஷனுடைய பிறப்பு எல்லாத்துக்கும் தெரியும். முதல் மாசம் ஜனவரி, 2ஆம் மாசம் பிப்ரவரி, 10ஆம் மாசம் டெலிவரி. இது பிறப்போட கணக்கு. ஒரு மனுஷன் எப்ப இறக்கும்னு தெரியுமா? நீ எப்ப சாவ தெரியாதப்பா, யாருக்குமே தெரியாதுப்பா, எனக்கே தெரியாதுல்ல. அது தெரிஞ்சாதான் ஆண்டவன்ட்ட நம்ம போட்டுருவோம்ல, நம்ம தான் எத்தனை தேதி செத்துருவோம், பூராத்தையும் வாழ்ந்துக்கலாம் நினைச்சிருவோம்ல. ஆண்டையை மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அதுக்குள்ள நம்மளால ஆடுற ஆட்டம். அடேங்கப்பா ஒருத்தன் சொல்றான் கடவுள் இல்ல, அடேங்கப்பா 500ல 10 ஏக்கர் இடத்த வாங்கி போட்டிருக்கேன்னு ஒருத்தன் சொல்றான். பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, நீ வேற பெங்களூருக்கு அங்கிட்டு 20 ஏக்கர் நான் வாங்கி போட்டிருக்கேன்னு இன்னொருத்தர் சொன்னாரு. சரி சரி ரெண்டையும் கேட்டுக்கிட்டு இருந்த பூமி சொல்லுச்சு, ஒரு ஆள் சாப்பல உங்க தாத்தனை நான் தான் உள்ள வாங்கி போட்டிருக்கேன், அப்படி போடு, உங்க அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து ஒன்னே நான் தான் உள்ள வாங்கி போட போறேன், நீ என்னடா வாங்கி போடுற? அப்ப மண்ணு பெருசா மனுஷன் பெருசா? மனுஷன் பெருசு. இது தெரியாம ஆடக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு 90 வயசுனே 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் கொடுத்துருக்காரு. 100 பவுன். ஆமா பெரிய கோடீஸ்வரன். ஒரு ஒரு மகன் டெல்லியில வேலை பார்க்கறாரு. அப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு உயிர் போக மாட்டேங்குது. 10 மாசம் எடுத்துட்டு தான் கிடக்குறாரு. அந்த ஒரு கிழமைனால ஊர்ல யாருமே தூங்க முடியாது. ஏன்னா அந்த கிழமை இழுக்கிற இழுவு அப்படி, எப்படி இழுத்தான்னா ஊர்ல ஒருத்தன் தூங்க முடியாது. அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். சொல்ல மாட்டேங்கிறான். அப்பதான் முன்னாடி யோசனை பண்ணலாம். 4 பொம்பளை பிள்ளை மேல கலைவர் ரொம்ப பாசமா இருப்பாரு. 4 வந்து பாலை ஊத்தலாம் கலைவன் செத்து போறான்னு சொல்லி 4 வந்து வர சொல்லி ஆச்சுனே. 4 வந்து பாலை ஊத்தி நல்லபடியா போய் சேர்ந்தப்ப அழுகுறாங்க. சரி குடிச்சிரு கலைஞர் சாகணுமா இல்லையா? ஆமா சாகல இல்ல, அப்புறம் திரும்ப எடுத்துட்டேன். அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஏன்டா இடவட்டவளை எங்கடா பார்க்கணும் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்பதான் கொண்டாடி ஞாபகம் வருது. நம்மளுக்கு ஒரே ஒரு மகன் சொல்லி வைக்கிறேன், டெல்லியில வேலை பார்க்கிறேன். ஒருவேளை கலவனுக்கு உயிர் மகன் மேலதான் இருக்கும். மகன் வந்து பாலை ஊத்துனா கிழவி செத்து போறான்னு சொல்லி மகனையும் வர சொல்லியாச்சு. மகன் வந்து பாலை ஊத்தி நல்லபடியா போய் சேருங்கப்பா, அக்கா தங்கச்சி நான் பாத்துக்கிறேன், அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பாலை ஊத்திட்டேன். குடிச்சிட்டு கலைஞர் ஆகணுமா இல்லையா? செத்துருப்பாரு இல்ல, அப்புறம் திரும்ப எடுத்துட்டேன். அதை பார்க்கணும்,
அப்பதான் பொண்டாட்டிக்கு ஞாபகம் வருது. இவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கள்ள பொண்டாட்டி எடுத்துட்டு இருக்கான். பாட்டி பழைய கை. சரி சரி. அவங்கிட்ட கடவுள் தாண்டி இருப்பா போல இருக்கு. அவளை கூட்டி வந்தாத்தான் கிளம்பி சாவான்னு சொல்லி 2 இளவடத்தை கூப்பிட்டாங்க. தலைக்கு 2 ஓட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரை சொன்னா சங்கடமாய் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு ஆணுக்கு 200 ரூபாய் கொடுத்து கையில கொடுத்து 2 கோட்டை வாங்கி கொடுத்தாச்சு. அங்க போய் கூட்டா அந்த கலையை கொண்டாடுறான். அவ பண்ணு போனவல்ல 10 வருஷமா கிழவனை பார்க்கல. அந்த கோபத்துல இருக்கா. இவங்க போய் கிழவனுக்கு முடியல வாமா போலான்னு கூப்பிட்டு அவ கொண்டாடுறான். அந்த கலைவனை 40 வருஷமா வச்சிருந்தேன். உனக்கு துணி வாங்கி கொடுத்தானா? துணியில நீ என்ன சீப் வாங்கி கொடுத்தானா சோப் வாங்கி கொடுத்தானு கொண்டாடுறான். இவங்க போதையில உனக்கு சும்மா இருப்பாங்களா? வாடி கண்டாலும் தலைமுடி பிடிச்சி தார் ரோட்டு வழியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா கலைவன் புடதர் கிடக்குறாரு. அத பாக்கணும். கலை வந்துட்டான். பழைய அழுவாள்ல மச்சான் என்ன அப்படி எல்லாம் ஆட்சிகளை சொல்லி பாலை ஊத்திட்டான். குடிச்சிட்டு கலை ஜானுமா இல்லையா? சாகலை என்ன அப்போ சாவலியா திரும்ப எடுத்துட்டான். அத பாக்கணும். தலைமாட்டில பொண்டாட்டி கால் மாட்டில வப்பாட்டி 10 மாசம் பீமுத்திர பொம்பளை கோவம் வருமோ வராதா? பொண்டாட்டி கடுப்புல நிக்கிறான். கிளவி செவனு கிடக்க வேண்டியதானே? அத பாக்கணும்ல. பொண்டாட்டி கோவம் எவ்வளவு பாக்கணும்? கிளவி செத்தே போயிட்டு அதை பார்த்துட்டு தான் செத்தேன். இப்ப அந்த கிழவனை கோயில கட்டிட்டாங்கன்னு தூத்துக்குடியில கோயில் பேருங்க தெரியுமா? அருள்முகு. அதை பார்க்கணும். யாரும் போறது விருப்பப்பட்ட உள்ள அந்த விஷயம் வச்சிருக்கேன். ஏன்னா நான் போன வாரம் போயிட்டு வந்தேன். நான் தேங்காய் உடைச்சிட்டு அதே மாதிரி ஒரே சத்தம் தான். அதை பார்க்கணும். திரும்பி பார்க்கிறேன். கோயிலுக்கு வந்த பொம்பளையில பூரா என்ன பூரா கடங்கார பொம்பளைங்க கொரோனா முன்னாடி வாங்கின கடை என்னை அடையாளம் தெரியல நினைச்சா கரெக்டா கோயில வந்து முடிச்சுட்டாளுங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பட்ட கடனை மட்டும் எப்பவுமே தீர்க்க முடியாதுன்னு. தாய் தந்தைக்கு பட்ட கடனை தீர்க்க முடியுமா? அண்ணன் தம்பியோட கூட பிறந்த பாசத்தை மறக்க முடியுமா? என்னோட காரணத்தினாலே முத்துக்கு முத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தந்தை முகம் அறிந்ததில்லை. தாளாட்டு கேட்ட தம்பி ஊர் பார்த்து வளர்ந்ததில்லை. தாயாரு படித்ததில்லை. தந்தை முகம் பார்த்ததில்லை. தாளாட்டு கேட்ட தம்பி ஊர் பார்த்து அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கவென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கவென வளர்ந்த தம்பி. தங்காத வயதிலே பாடுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் மண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம். அன்னை என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காவல் உள்ளம். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் மண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் மண்ணுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இடர்கள் போல் தீராத வாசமடா. ரோஜாக்கள் இதழ்கள் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் கர்வவட்டி ரசிகர்களின் பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக.
என்னை பாராட்டி இந்த சிறிய நடிகனை பாராட்டி பெரிய நடிகர் அன்பு அப்பா யு முத்தையா அவர்களுடைய சார்பாக அன்பளிப்பு அளித்து வாழ்த்தியிருக்கிறார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். நான் நாடகத்துக்கு வர்றது காரணமே கரவாரட்டி தானே. சரி, இங்கதான் கொஞ்ச நாள் தேட்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஊரை டெய்லி வேலைக்கு போட்டு நாடகத்துக்கு வராது இன்னைக்கு அங்க வந்து உள்ள பாடுவாங்க ஆடுவாங்க. அப்படியே நானும் பழகிட்டேன். இன்னும் என்ன கொள்ள பேர் கரவாட்டி நினைச்சுட்டு இருக்காங்க. அன்பு தம்பி ஐயனார் ரேடியோஸ் ஆபரேட்டர் பொன்ராமன் அவர்கள் சார்பாக அன்பளிப்பு அளித்து வாழ்த்தியிருக்கிறார்கள். அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் அய்யலூர் கிராமம் கருவார்வட்டில் அமர்ந்தார்கள் வாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய தேவங்கள் உற்சவ திருவிழா நடந்து முடிந்த திருவிழாவை முன்னிட்டு சிறந்த முறையிலே நல்ல கலைஞர்களை வரவழைத்து நமது மேடையை நாடகத்தை அமைக்க வேண்டும் என்று கருவார்வட்டிக்கு பெருமை சேர்த்த எஸ்பி பொன்னுசாமியுடைய அருமை சகோதரர் எஸ்பி செல்வம் நாடக கலைக்கும் நடிக்கும் காத்தவர் ஆயர் என்ற நாடகம் சிறப்பாக நடைபெறும். எங்களது நாடகத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் சென்றவுடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் கருமலையைச் சேர்ந்த எம்பி சின்னத்துறை அவர்கள் காத்தவர் ஆயனாக நடிக்கிற நடாசிபுரம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேன். பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறார், கருணையுள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் கண்டேன். கோயிலிசை கோயில்வாணி என்று நாட்டு மக்கள் நல்லாசப்படக்கூடிய நவரச நாயகி கோயில்பட்டி கேபி லட்சுமி பிரியா அவர்கள் ஆரிய மாலாவாக நடித்து நல்லாசப்பட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டுக்கு பாட்டு நான் பாடுவதை கேட்பாயோ, சொல்ல மாட்டாயோ, சொல்ல மாட்டாயோ. சென்றவர்கள் கணக்கு தான் என்று வெட்டுமுரசு கொண்டு வரும் நடிப்பு சக்கரவர்த்தி ஐயாவர் என்ற தம்பி அவர்கள் தொட்டு சின்னாக நடித்து நல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அத்தை அத்தை ஓடுவது போடும் ராஜா, அத்தை அத்தை ஓடுவது போடும் ராஜா, ஆற்றுவல் ஓடு ராஜா, ஓடு ராஜா, பேரப்பாடு காட்டு பாடு ராஜா. எல்லா மக்களாலும் கணக்கு தான் என்று வெட்டுமுரசு கொண்டு வரும் கோயில்பட்டியைச் சேர்ந்த அருமை சகோதரர் ஐயா அவர்கள் ஆரியப்பூர் ராஜன் மற்றும் காளி காமாட்சியாக நடிப்பார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது சிரிப்பில் சிந்தனைக்கூடிய சிரிப்பில் சிதறும் வெற்றி என்ற வைரமணி அவர்கள் ஸ்ரீரங்கத்து மாமா மற்றும் அம்மையப்பன் மற்றும் குடுகுடுப்பையாக நடிப்பார்கள். எத்தனை கால